ஹலோ ப்ரோ நிக்கிறாங்க ப்ரோ. அந்த கர்ப்பிணி தான்டா தெரியுதா? வயிறு குண்டா இருக்கு ப்ரோ, கர்ப்பிணி தான் ப்ரோ. ஹலோ யாரு? எங்கடா? தெரியல ப்ரோ. இப்படி தான்டா போகுது, இப்படி நேரா தான்டா போச்சு. மறைஞ்சிட்டாங்க ப்ரோ. அப்படியே டாங்க. என்னடா பின்னாடி இழுக்கிறாங்க ப்ரோ. இருக்கிறாங்களா? யாரு ப்ரோ? முள்ளெல்லாம் கையில குத்துது ப்ரோ. ப்ரோ என்னடா ப்ரோ, யாரோ இழுக்கிறாங்க ப்ரோ. இப்படி எல்லாம் வந்து இல்லடா, வழி இல்லடா. வழி மாறிட்டு சீக்கிரம் சீக்கிரம் இப்படிடா. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்டு இந்த இடத்துல ரீசெண்டாக வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்கி கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ரகுமான் கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்து இப்போ வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று போகுது. அந்த ரயில்வே ட்ராக்கில் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆத்மா இந்த இடத்துல வந்து உலாவிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இந்த சைடில் ஆடு மேய்க்கிறதுக்குலாம் வந்து பகலில் ஆளுங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்திருந்த டைமில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்துருக்காங்களாம். ஸோ அந்த விஷயம் வந்து இப்போ தெரிஞ்சனால இன்றைக்கி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கி நான் மட்டும் வரல, என் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, மிஸ்டர் சரவணன். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்கள், இன்றைக்கி வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது இந்த இடம்? வரப்போ அந்த வண்டி லைட் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஓகே. வண்டி ஆஃப் பண்ணோன்னே சுத்தமாக இருட்டாக இருக்குது, ரொம்ப பயமாகவும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் தனியாக தான் வர வேண்டியது. ஸோ கிளம்புறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா தம்பி இன்ஸ்டாவில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான், ஆனால் ஏதாவது வீடியோ எடுக்கிறீங்கன்னா சொல்லுங்கள் நானும் வரேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன்டா, தனியாக தான் போகிறதா இருக்குது, நீ வேணால் வரியா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணா நானும் வரேன் அப்படின்னா இங்கே வந்து டக்குன்னு உடனே கூப்பிட்டு வந்தேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யாராவது ஃபாலோ பண்ணலன்னா இப்போயே ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்டு நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு ஆளாக வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கூட்டிகிட்டு போகிறேன் நான். ஸோ இதுக்கு மேலே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக உள்ளே போயிடலாம். ஓகே வா கைஸ், இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு பார்த்த ஞாபகம் இருக்கா? நம்மளோட அசுரன் இங்கே தான் நிற்கிறான். இன்றைக்கி என்னன்னு தெரில, இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கும்மு இருட்டாக இருக்குது. முன்னாடி சவுண்டு கேட்டு உங்களுக்கு எதுவும் கேட்குதா இல்லையா ப்ரோ? கேட்குது. ஆக்சுவலாக வந்து அந்த சவுண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து வண்டி ஆஃப் பண்ணப்போ அந்த கரெக்டாக லைட் ஆஃப் பண்ணதுலேருந்து சவுண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதான் நானே இப்போ கவனிக்கல, இப்போ தான் கவனிக்கிறேனே. அதான் குழவி தான் ப்ரோ, ஏன் கூட ஏறிட்டே இருக்கு. குழவி தான்டா. சேவா போயிடலாம், போயிட்டே இருப்போம். ஹலோ, இந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா? ஆள் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க, நாங்கள் சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இங்கே. அம்மா ப்ரோ, பின்னாடி ஏதோ கேட்குற மாதிரி இருக்கு. அது அப்பையிலேருந்தே கேட்குது ப்ரோ. வெயிட் பண்ணு அமைதியாக இரு. யாரும் லேடி அழுகுறாங்க தானே தூரத்தில். ஒருத்தவங்க அழுகுற சவுண்டு க்ளீனாக கேட்குது. யார் அழுகுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ தான் அழுகுற சவுண்டு கேட்டது, டக்குன்னு வந்து இப்படி கடுப்பாய் சிரிக்குது. உனக்கு என்ன பிரச்சனை? இந்த இடத்துல கண்டிப்பாக இத்தனை மணிக்கு யாரும் நைட்டு ஆளுங்க இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ இதெல்லாம் உன்னோட வேலை தானே? எங்களை பயமுறுத்தி ஓட வைக்கலான்னு பார்க்குறியா? ஹலோ, எதுக்கு இப்படி ஓடி கண்ணாமூச்சி விளையாடுற? இதான் எங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி எங்களுக்கு பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க யாரும். வா அந்த ட்ராக் சைடில் தான் கேட்குது. நீ பயத்தை மட்டும் வெளியே காட்டாத. அது அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிறப்ப கத்துவாங்க தெரியுமா? அந்த மாதிரி கேட்கல. அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ப்ரோ நம்மள ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்க ப்ரோ. நம்மள எதுவும் பண்ணாது. ஆனால் இப்போ அந்த ட்ரெயினோட சவுண்டு கேட்குறப்ப யாரோ ஊழ ஏறுற மாதிரி சவுண்டு கேட்கல? இந்த மாதிரி கேட்குது. ஆமாம், கரெக்டாக. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் சவுண்டு எனக்கு கேட்டுது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஊழ ஏறுற மாதிரியும் கேட்டுது எனக்கு. பார்த்துடலாம். எல்லா பக்கமும் கேட்குற மாதிரி இருக்கு. எங்கெங்கே இப்போ நான் கேமரா திருப்புற சைடில் ஏதோ உருவம் நிற்கிற மாதிரியே இருக்குதுடா. இந்த இடத்துல நம்ம ஆளுங்க ஏதாச்சும் இருப்பாங்களா? ஏதாச்சும் பிரச்சனை எதுவும் பண்ணுவாங்களா? இல்லைடா, அந்த மாதிரிலாம் எதுவும் வாய்ப்பு இல்லைடா. இந்த இடத்துக்கு நைட்டு யாரும் வர மாட்டானுங்கடா. ப்ரோ 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 இருடா, தெரியுதா? ஆமாம் ப்ரோ, இதோ நிற்கிது ப்ரோ. தெரியுதுடா, ஆனால் கேமராவில் தெரிய மாட்டேதுடா. இருடா அது வரட்டும்டா. அதை தாண்டா பார்க்கறதுக்கு வந்தோம். கைஸ் செம்ம இருட்டாக இருக்குது அந்த இடமே. எங்கடா எங்கே ப்ரோ அடுத்தது காணோம்? காணோம்டா. இப்போ தானே வந்தது நம்ம முன்னாடி. இப்போ தானே வந்தது நம்ம முன்னாடி. தான் ப்ரோ நின்று இருந்தாங்க. அதுக்குள்ளே எங்கே போனாங்கன்னு தெரியல ப்ரோ. ப்ரோ ப்ரோ தெரியுதுடா, ஆனால் கேமராவில் தெரிய மாட்டேதுடா. இருடா வரட்டும்டா. அதை தானே பார்க்கறதுக்கு கைஸ் செம்ம இருட்டாக இருக்குது அந்த இடமே. எங்கடா எங்கே ப்ரோ அடுத்தது? சரியாவே கேப்சரே ஆகலடா அது. ஏன்னா இருட்டாக இருக்குது ஃபுல்லாகவே. செம்மையான கேப்சர் தந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. அது முன்னாடி எங்கள் முன்னாடி வந்தது கைஸ். இப்போ கரெக்டாக நான் சொல்கிறேன், எனக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்படி நடந்து வந்தாங்க. தெளிவாக பார்த்தேன். வர ட்ரெயின் வரத்துல நம்ம ஓடிடும். ஆக்சுவலி இங்கே தான் ப்ரோ ஆகிடும். ஆமாம். ஹலோ ஹலோ, யாரா இருக்கீங்களா? இப்போ நான் உன்னை பார்த்தேன். என் முன்னாடி மறுபடியும் வர முடியுமா? அதான் இங்கேருந்து இப்படி நடந்து வந்தது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரிஞ்சது இல்லை இந்த லைட்டில். தெரிஞ்சிச்சு ப்ரோ, ஆனால் கேமராவில் கேப்சர் ஆகல. ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்த மாதிரி. ஹலோ, என் பக்கத்தில் வரியா? ஹலோ, யாரா இருந்தால் என் கூட கம்யூனிகேஷன் பண்ணி பாருங்க. நீங்கள் தானே இந்த இடத்துல வந்து அடிபட்டு செத்துட்டீங்க. அதாவது நீங்கள் தானே இந்த இடத்துல வந்து சூசைட் பண்ணிக்கிட்டீங்க. ப்ரோ இங்கே சவுண்ட் ஏதாவது கேட்குது ப்ரோ. கேட்குதா? அது அப்போதுலேருந்து அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கு நம்ம வந்ததுலேருந்து. ப்ரோ இதுதான் இங்கே சவுண்டு கேட்குது. இந்த முள்ளுக்குள்ளே சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. நல்லா தெரியும், இங்கே தான் சவுண்டு கேட்டுச்சு. உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாரு, இங்கே பாரு, நான் பாரு, இங்கே பாரு. ப்ளீஸ் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. கேமரா நீ ஹேண்டில் பண்ணு. சரி ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நாங்கள் உங்கள் கூட பேசுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம்.
ஆக்சுவலாக நீங்கள் இங்கே எதுக்கு சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கே பாருங்க ஏதோ சவுண்டு கேட்குது. ப்ளீஸ் எங்களை யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. இன்னும் அங்கே உள்ள இருக்க அந்த பில்டிங் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி ஓகே ப்ரோ போங்க. நிற்கிற மாதிரி இருந்துடா. இங்கே உள்ளடா நிற்கிற மாதிரி இருந்துதுடா இதில். உள்ளுக்கு சவுண்டு கேட்குது ப்ரோ. ஏதோ கருப்பு பெண்ணு ஏதோ அழுகுற மாதிரி இருக்கு ப்ரோ. ஹலோ என்னடா இழுக்கிறாங்க ப்ரோ. இருக்கிறாங்களா? யாரு ப்ரோ? முள்ளெல்லாம் கையில குத்துது ப்ரோ. ப்ரோ என்னடா ப்ரோ யாரோ இழுக்கிறாங்க ப்ரோ. பாத்திரா யாரு கையில கிட்ட குத்திருக்கா? இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இங்க யாரோ இழுக்கிறாங்க ப்ரோ. நீங்க சரி பின்னாடி இருந்து பதறாத சிவா, நம்ம டேரக்டா உள்ள போயிடும். போய் பார்த்து சேஃபாகவே வாடா. இவ்வளோ நேரம் கொஞ்சம் அமைதியாக போச்சு. இந்த பாரு, இந்த மாதிரிலாம் வந்து ஓடிலாம் எனக்கு வந்து பயமுறுத்திலாம் ட்ரை பண்ணாத. நாங்கள் பயப்படுற மாதிரி இருந்தால் இங்கே வந்திருக்க மாட்டோம், சரியா? எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ரத்தம்லாம் வருதாடா உன் கையில் ஏதாவது? ஆமாம் ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ. ரத்தம் கேட்குதுடா அது. ரத்தம் தான் ஏதோ கேட்குது ப்ரோ. பின்னாடி இருந்து இழுத்து சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. துறைச்சிரு அது ஃபஸ்ட்டு துறைச்சிரு நீ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பார்த்துக்கலாம். இங்கே வர. ப்ரோ ஹலோ ப்ரோ ப்ரோ நிற்கிறாங்க ப்ரோ. அந்த கர்ப்பிணி தான்டா, தெரியுதா? வயிறு குண்டா இருக்கு ப்ரோ. கர்ப்பிணி தான் ப்ரோ. ஹலோ யாரு? எங்கடா? தெரியல ப்ரோ. இப்படி தான்டா போகுது. இப்படி நேரா தான்டா போச்சு. மறைஞ்சிட்டாங்க ப்ரோ. அப்படியே டாங்க. ஏய் எதுக்கு இப்படிலாம் பண்ற? நீ பைத்தியமா உனக்கு பிடிச்சிருக்கு? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? ப்ரோ கேட்ச் அவுட் ப்ரோ. ப்ரோ இருடா நீ பரவாயில்ல ப்ரோ. உள்ளதான்டா இருக்கு. நாங்க உள்ள வரணுமா இப்ப? அதுக்கு தான் இப்ப எங்களை வர வைக்கிறியா? ப்ரோ இங்க இருக்கீங்க பாரு ப்ரோ. இங்க வர உள்ள பேசுற தெரியுதுடா. கேப்சர் பண்ணி தான்டா இருக்கு. எப்படி ப்ரோ மறையுது? வா உள்ளதான். வேணாம் வாங்க போயிடலாம். நானே ப்ளீஸ் உள்ளலாம் இருக்கு. அதுதான்டா வந்துருச்சுடா. இப்ப நீ இவ்வளவு நேரம் தைரியமா தானே இருக்கிற. அப்புறம் என்ன? வா. கேப்சர் கண்ணு முன்னாடி ஆகுதுண்ணே. அதுதான் வா. அது உள்ளதான் வர சொல்லுது. நம்ம அங்கேயே போயிடலாம். கீழே பார்த்தோம் முள்ளு இருக்கு. ஓகே ஓகே. இந்த மரத்தை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு வாட்டியுமே பீதி கிளம்புது. நாங்கள் இப்போ உள்ளதான் வரோம். எங்களை எதுவும் பண்ணாத. வேணாண்ணே போயிடலாண்ணே. எனக்கு இருடா. இந்த பாரு, நீ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஏதோ உன்னோட சுச்சுவேஷனுக்காக தான் சூசைட் பண்ணியிருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ எங்களை வந்து பார்த்தோன்னா அட்டாக் பண்ணாத. நீ இங்கே வரவங்களை எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக எங்களை வந்து அட்டாக்லாம் பண்ணாத. எங்களை முன்னாடி வந்து நின்று பயமுறுத்து. நாங்கள் 2 பேருமே தைரியமாக தான் வந்திருக்கோம் இங்கே. மேலே தான் ப்ரோ சவுண்ட் கேட்குது. அது ஏதோ குறைஞ்சிருக்கும். அவரா கீழே பார்த்துவா. ஐயோ முள்ளா இருக்குதுடா. அந்த அந்த ஆப்போசிட்ல போட்டு பார்த்து. ஓகே ஓகே. ஹலோ இந்த இடத்துல தான் ப்ரோ கேப்சர் ஆச்சு. இங்கே பாருங்க இது உள்ளதான் இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். எங்கே போயிட்டா? எங்கள் முன்னாடி வரலாம்ல. நீ எதுக்கு இறந்தன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஆசைப்படுறேன். ப்ரோ இங்கே யாரோ முதுகு தொடுற மாதிரியே இருக்கு ப்ரோ. எனக்கு முதுகா? முதுகு டச் பண்ணாங்க இருக்கிறாங்க ப்ரோ.
இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை டச் பண்ணிலாம் வந்து பயமுறுத்தக்கூடாது, ஓகேவா? இந்த இடம்டா. ஆமாம் ப்ரோ, இங்கே தான் ப்ரோ. யாரோ ஆளுங்களோட வாய்ஸ். ஆமாம் ப்ரோ. பார்த்துறான். ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. ஏதோ ஆளுங்க பேசுகிற வாய்ஸ் மாதிரி கேட்குது. ஓ மை காட். இந்த பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத. நீ எதுக்கு எங்கே தர வருது கல்லு? எங்கே வருதுன்னே தெரியல ப்ரோ. இந்த பாரு, எங்களை இந்த மாதிரி அட்டாக் பண்ணாத. ஓ மை காட். ப்ரோ சவுண்ட் இங்கே கேட்குது ப்ரோ. கேட்குது, வா. அந்த சைடில் ஏதாவது இருக்கா பார்த்துட்டு போயிடலாம். உரும்புது கேட்குது ப்ரோ. ரத்த காட்டிட்டு ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கு ப்ரோ. ரத்த காட்டேரியா? அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. என்னடா சொல்கிறேன்னா, கர்ப்பிணி பெண் ஆன்மான் தான்டா சொன்னாங்க இங்கே. ரத்த காட்டிட்டு ஒரு மாதிரி அப்படி உரும்புற மாதிரி இருக்கு ப்ரோ. சத்தியமாக டேஞ்சர் ப்ரோ. இங்கே பாரு. உனக்கு கேட்குது அந்த வாய்ஸ்? எனக்கு மட்டும் கேட்குது சத்தியமாக கேட்குது ப்ரோ. எனக்கு கேட்கலடா ப்ரோ. உரும்புற வாய்ஸ் கேட்கவே இல்லைடா எனக்கு. ப்ரோ ரத்த காட்டிட்டு இங்கே பாரு அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி கேட்குது ப்ரோ. இந்த இடத்துல ரத்த காட்டேரி இருக்கியா? பாருங்க பாருங்க ப்ரோ. பார்த்து ப்ரோ, பார்த்து ப்ரோ. டஸ்ட் பறக்குது இல்லை? நீ அழுவுற ஓகே, ஆனால் எதுக்காக அழுவுறன்னு தெரியல, சரியா? நீங்கள் எதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூசைட் பண்ணிக்கிட்டீங்க. எதுக்குன்னு மட்டும் எனக்கு தெரியணும், அவ்வளோதான். நீ இப்படியே பண்ணிட்டு நீ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தனா உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. அப்புறம் நான் இங்கே யாரையாவது வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சு ஏதாவது ரிச்சுவல் பண்ணிடுவேன் நான். ப்ரோ எல்லா பக்கமும் சவுண்டு கேட்குது ப்ரோ. கேட்குதுடா. இப்போ இந்த பில்டிங் வந்து பார்த்தோன்னா உழுக்குன மாதிரி சவுண்டு கேட்குது. பார்த்தியா? கிடுக்கிடுன்னு ஒரு மாதிரி நிலநடுக்கம் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக வந்துட்டு பொறுமையாக பேசிட்டு உன்னை பார்த்துட்டு போகலான்னு பார்த்துடா. தெரியுது. மேலே தானே ஏதோ ஓடுது. மேலே யாரோ படுத்துட்டே நடக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு சத்தியமா. என் முன்னாடி வர முடியுமா உன்னால? அவ்வளோ தைரியம் இருக்கா? நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உன்னால முடிஞ்ச என் முன்னாடி வா. இந்த மாதிரி பண்ணாத. பைத்தியமா நீனு? இல்லடா கேமரா. ஓகே ப்ரோ. பைத்தியமா நீனு? நாங்கள் 2 பேரும் இங்கே தனியாக தானே வந்திருக்கோம். பயப்படுற மாதிரி தான் இங்கே வந்திருப்போமா? நீ பயமுறுத்ததா இருந்தா எங்க முன்னாடி வந்து எங்களை பயமுறுத்து. எதுக்கு இப்படி கண்ணாமூச்சி விளையாடுற? நீ உன் குழந்தையோட இறந்துருக்க, அது கர்ப்பமா உன் குழந்தையோட இறந்துருக்கன்றனால உன் மேல பரிதாபப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். உனக்கு ஏதாவது உதவி தேவையா? உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்ற நோக்கத்தோட தான் நான் இங்க வந்தேன். எனக்கு என்னமோ இது இந்த இடத்துல முன்னாடி வந்து பார்த்தோன்னா இருந்தாங்கல்ல, டார்ச் ஸ்ட்ரைட்டாக அடிங்க ப்ரோ. கேஸ் ஆர்ச்சிலையும் அப்படி தான் ப்ரோ இருக்கு. கேட்குது கேட்குது கேட்குது. இப்போ இங்கே தானே உள்ளதான் நான் நடந்து வர. நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ப்ரோ இங்கிட்டும் கேட்குற மாதிரி இருக்கு, அங்கிட்டும் கேட்குற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு அதான் இப்போ என்ன டவுட்டாக இருக்குதுன்னா, இந்த இடத்துல ஒரு 3 பேரை கொண்டாடுங்கல்ல எரிச்சு. ஆமாம் ஆமாம். இங்கே வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஆத்மாவும் இங்கே இருக்கும்னு. அப்போ நம்ம இப்போ 4 ஆன்மா கிட்ட மாட்டியிருக்கோமா? தெரியல ப்ரோ.
அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ. 4 பக்கமும் சவுண்டு கேட்குது ப்ரோ. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே கிளியராக கேட்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்களுக்கு எல்லா டைரெக்ஷனில் இருந்தும் சவுண்டு வந்து அவ்வளோ கேட்டுட்ருக்கு. அது கத்தி வந்து பார்த்தோன்னா எங்களை பயமுறுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. நீ பார்க்குறாங்க. ஓகே ப்ரோ. உனக்கு கண்டிப்பாக எங்களோட உதவி தேவை, சரியா? நீ இப்படிலாம் பண்ணாத. உனக்கு எங்கள் உதவி தேவை இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு வாட்டி என் முன்னாடி வா. நான் உன்னை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன். உன் கூட இப்படி வந்து பார்த்தோன்னா சும்மா வந்து இங்கே வந்து விளாட்றதுக்குலாம் நான் ஒன்றும் வரல. எல்லா பக்கமும் சவுண்டு கேட்குது ப்ரோ. இப்போ ஓடுதுடா இங்கே. அதான் எனக்கு கேட்டுச்சு ஒரு மாதிரி சத்தம். கிளியராக இப்போ என் சுற்றி ஓடுது. அது எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? ஒரு இடத்துல நின்று எங்க கூட பேச முடியாதா? பைத்தியமா நீனு? முன்னாடி போய் பார்ப்போம் ப்ரோ. இது அட்டாக் எதுவும் பண்ணிட போகுது ப்ரோ. இல்லை, அப்படிதான் தெரியுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? சப்போஸ் வந்து வந்தால் பேசலாம், இல்லைன்னா கிளம்பிட்டே இருப்போம், ஓகேவா? பார்த்து ப்ரோ. உனக்கு உன் குழந்தையோட இறந்துருக்க. எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? அவ்வளோ கோழையா நீனு? அவ்வளோ கோழையா? நீ அவ்வளோ கோழை தானே? அதனால தானே சூசைட் பண்ணிக்க. சவுண்டு கேட்குது ப்ரோ. யாரோ ஆள் வந்து அந்த மாதிரி தான் சொன்ன மாதிரி இல்லை? ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆள் நீ வரதுக்கு வாய்ப்பே இல்லையா? ப்ரோ யாரோ தொடுற மாதிரியா இருக்கு ப்ரோ எனக்கு. அந்த மேல் வாய்ஸை கேட்டா மேல் வாய்ஸ் தானே தான். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ரிச்சுவல் பண்ற மாதிரி இருக்கும். அது உனக்கு தான் பிரச்சனை. அறிவில்லை நீ சூசைட் பண்ணி செத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. இங்க வர போறவங்க எதுக்கு பயமுறுத்துற? நீ பண்றதுக்குலாம் பயப்படுறது ஆள் நான் கிடையாது, சரியா? இங்கே பாருங்க இப்போ கூட சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. நாயெலாம் இல்லை ப்ரோ, பேய் தான் ப்ரோ. கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் ப்ரோ. முதுவை பிடிச்சி இழுத்து முள்ளில் தள்ளி விடுதே நீ. இங்கே பாருங்க. ப்ரோ புலி வேணுமா கத்துற மாதிரியா இருக்கு ப்ரோ எனக்கு. அழுகுறதுலாம் வேஸ்ட், சரியா? உன்னால இது அழுக முடியல, உன் குரலை என்னால கேட்க முடியல. அப்படி நீ தாராளமாக பேசலாம்ல என் கூட. ப்ரோ இங்கே யாரோ கத்துற மாதிரியா இருக்கு ப்ரோ. ப்ரோ எல்லா பக்கமும் சவுண்ட் கேட்குது ப்ரோ. சிரிக்கிறாங்கடா, சவுண்ட் கேட்குது. ஆமாம் கேட்டுச்சு. ஆள் சிரிச்ச சவுண்டு கேட்குதுல்ல? ஆமாம். என்னமோ இங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லை. ஏன்னா யாரோ ஆள் இருக்காங்க. வா வா
ப்ரோ என்னமா நிற்கிது ப்ரோ அங்கே. என்னத்தடா பார்த்த நீ? ப்ரோ என்னமோ உட்கார்ந்த மாதிரி இருக்கு ப்ரோ. சத்தியமா நான் பார்த்தேன் ப்ரோ. செவுத்த அப்படியே பிடிச்சிட்டு இருக்கு ப்ரோ. அப்படியே இருந்தது. சத்தியமா ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ. நீ எது பாக்கலடா? சத்தியமா இல்லடா ப்ரோ. சேஃப்டி இல்ல ப்ரோ. வேணாம் ப்ரோ. இருடா. எங்கடா பார்த்த? ப்ரோ அந்த செவுத்திட்ட பார்த்தேன் ப்ரோ. கரெக்ட்டா அங்கதான் ப்ரோ பார்த்தேன். செவுத்த அப்படியே புடிச்சு உட்கார்ந்து ஏறுற மாதிரி இருந்துச்சு. அங்க எதுவுமே இல்லடா. என்னடா நீனு? ஒண்ணுமே இல்லடா ப்ரோ. சத்தியமா நான் இங்க ப்ரோ உட்கார்ந்து அப்படியே மேல ஏதோ ஏறுற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சத்தியமா. சரி ஓகே பதறாத. ஆனா தெளிவா கேப்சர் ஆயிருக்கா இதுல? கேப்சர் ஆயிடுச்சு. நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். ஓகே ப்ரோ சேஃப்டி இல்ல ப்ரோ. நம்ம கிளம்பிடலாம். ஒரே நிமிஷம் லைட் ஆஃப் பண்றேன். யாரோ ஆள் வந்து பார்த்தா பேசுற வாய்ஸ் கேக்குதா? ஆமா ப்ரோ. அமைதியாடுறா கைஸ் கேக்குதா? அமைதியாடுறா ப்ரோ. சவுண்ட் கேக்குது ப்ரோ. இருடா இங்க யாரோ ஆளுங்க இருக்கிறாங்க. ஆளு ஏதோ சவுண்ட் கேக்குது. எனக்கே கேக்குதுண்ணே. யார் இத்தனை மணிக்கு வரான்னு தெரியல. இந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாண்ணே. அது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் இங்கே இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதான் பார்த்துருக்கேன். ஆள் யாருமே இங்கே வர மாட்டாங்க. சவுண்ட் ஏதோ ஒன்று கேட்குதுண்ணே. கேட்குது. அதான் இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இருக்கும் நேரம். சரி ஓகே ஓகே. லைட் ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நம்ம இருக்கிறது தெரிஞ்சிடும். சரி ஆமாண்ணே. இப்போ இவ்வளோ வந்து லைட் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். தெரிஞ்சிருச்சான்னு வேறு தெரியல. ஆமாண்ணே. என்னடா இப்போ அந்த ஆன்மாவோட குரல் எல்லாமே அடங்கிருச்சு. தெரியலையே என்னன்ட்டு. திடீர்னு எல்லாமே அமைதியாகிடுச்சு. நிசப்தமாக இருக்குது. ஆமாண்ணே. என்னன்னு தெரிலண்ணே. எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்குண்ணே. என்னமோ நடக்க போகுது. என்னன்னு தெரில. ஆமாண்ணே. அதான் நம்ம ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. கைஸ் ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல யாரோ ஆள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 2-3 வாட்டி வந்து வாய்ஸ் கேட்டுது. அது இதில் ரெக்கார்ட் ஆயிருக்கா தெரியல. ஸோ எங்கள் சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பழக்கப்பட்ட இடம் கிடையாது. திரும்ப கேட்குது. ஆன் பண்ணிடலாமா லைட்டை? ஆன் பண்ணுங்க பார்த்துக்கலாண்ணே. யாருமே காணும். எல்லாமே நிசப்தமாக அமைதியாக இருக்கு பாருங்க கைஸ். இந்த இடமே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகிடுச்சு. சைலண்ட் ஆகிடுச்சு இந்த இடமே டோட்டலாக. ஆனால் இந்த அமைதியாக இருக்கிறது பார்த்தாலே எனக்கு இன்னும் ஏதோ தப்பாக தோணுது. ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போதுன்னு தோணுது. கேட்குது சவுண்டு. யாரோ வராங்கடா. அங்கே படுற திருத்தா பயணமாக இருக்கு ப்ரோ. அடா யாரோ வராங்கடா. அது உள்ளாரே வெளில போகாத உள்ளாரேரு. இந்த பேர் கீழே வந்து பொறுமையாக காலை வச்சு. ஏன்னா நம்ம ஃபுட் பிரிண்ட் சவுண்டு கேட்டால் கூட ஏதாவது நம்ம மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்குது. தெரியுதா இந்த இடத்துல? என்னடா பண்ணுறாங்க? பிரச்சனை ஆயிரும். யாரா இருப்பானுங்க தெரியலண்ணே யாருன்ட்டு. இத்தனை மணிக்கு யாரு கிடையாது. இத்தனை மணிக்கு யார் இந்த இங்கெல்லாம் இருப்பாங்க? சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்க முடியல. பொறுமையாக பேசு. ஓகே ஓகே. அவங்களுக்கு கேட்டுச்சா ரொம்ப பெரிய சத்தியமாக பார்த்தோன்னா மாட்டினா பிரச்சனை ஆகிடும். ஓ
ஆமாம் கேட்குது, பேசுகிற சவுண்டு ஏதோ கேட்குது. ஆளுங்க அதிகமாக இருக்கான்னு தோணுது. ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இடத்துல ஏதோ லைட் வச்சு அதை தெரியுது எனக்கு. ஏதோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. சரிதா சரவணா? ப்ரோ பார்த்துட்டு போகிறோம் ப்ரோ. இல்லைடா இருட்டாதான்டா இருக்குது, நான் மாட்ட மாட்டேன்டா. பாருங்க ப்ரோ, ஏதோ தெரியுது ப்ரோ, நான் வெளிச்சம் ஏதோ. இல்லைடா ஏதோ லைட் வேறு அங்கே யூஸ் பண்ணுறாங்கடா, என்னமோ பண்ணுறாங்கடா. எழுந்துடா உன் கண்ணுக்கு ஏதாவது தெளிவாக தெரிஞ்சா போகிறான். கையாக வருது ப்ரோ, ஃபயர் இது ஆன மாதிரி இருக்குது ப்ரோ. அது மட்டும் எனக்கு கேப்சராக அது தெரியுது ப்ரோ. இல்லை கைஸ், ஆக்சுவலாக எங்கள் கண்ணுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு புகை வந்து தெரியுது. ஏதோ நெருப்பு கொளுத்தி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓ மை காட். ஏய் இதை பேசுகிறவங்க ப்ரோ ஆமாம் ப்ரோ, அது பேசுகிறாங்க கசமுசான்ட்டு. நைட் விஷன் வேறு எடுத்துகிட்டு வரலடா. நைட் விஷன் இருந்தால் கூட வந்து பார்த்தோன்னா அந்த கீழே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்து அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிடலாம். நைட் விஷன் கூட நைட் விஷன் இல்லை. இப்போ எப்படி இருட்டில் நடந்து போகிறதுன்னு தெரியல. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல ப்ரோ. நினச்சாலே பயமாக இருக்குது ப்ரோ. பிளாக் மேஜிக் எதுவும் பண்ண முடியாது. வலி இது கொடுத்துட்டு போகிறாங்க ப்ரோ, பயமாக இருக்கு ப்ரோ. ஒரு நிமிஷம் அமைதியாக பயப்படாத நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு பயத்தை வெளியே காட்டாது. ஓகே பயந்தனா நம்ம 2 பேருமே மாட்டிக்குவோம். ஓகே ப்ரோ. எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது, நான் சமாளிச்சிடுவேன். இது ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணுற ஒரு நினைக்கிறேன் ப்ரோ. இங்கே தான் வரோம். அமைதியார். ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் போயிட்டாரு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், லைட் ஆன். நெருப்பு எரியுது ப்ரோ. என்னது கேப்சர் எதுவுமே ஆக மாட்டேங்குதுடா, இருட்டாக இருக்குதுடா ஃபுல்லாக. சரி ஓகே, இப்போ நம்ம என்னன்னா வெளியே அந்த பக்கம் ஓடிடலாம். சரி ஓகே. வேறு வழியே இல்லை. இப்போ லைட் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே நான் முன்னாடி லைட் அடிக்கிறேன், நீ டக்குன்னு முன்னாடி ஓட ஆரம்பிச்சு. சரி ஓகே. லைட் ஆன் பண்ண போகிறேன்டா. வெறும் பார்த்து பத்திரமா வந்து ஓடணும். கீழே வந்து வாரிட்டோன்னா நம்ம மாட்டிக்கணும். சரியா? மாட்டாமல் இருக்கணும். ஓகே 3, 2, 1. இப்படியா வந்து இல்லடா வழி இல்லடா. ஏய் வழி மாறிடா. சீக்கிரம் இப்படியாடா. சீக்கிரம் இப்படி போய் ஏய் தெரிஞ்சிருச்சுடா. ஊரா தெரிஞ்சிருச்சுடா. ஓ பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சீக்கிரமாக போயிடு, வண்டி எடுக்கணும்டா.